ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அரிசி வத்தல் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இது கூட உப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, காஞ்சி மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒயிட் கலர் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அழகாக சூப்பராக மெலிசாக வந்துடும் நம்ம கைக்கு. பாருங்கள், அது எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை மாதிரி நல்லா மெலிசாக வந்த உடனே நம்ம எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இதையும் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி நல்லா மெலிசாக எடுத்திங்கன்னா ஒரே நாள் போதும். காலையில் வச்சிங்கன்னா ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அப்பளம் ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.